ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபன்னோகிராம் சேனல். இன்றைக்கி சப்பாத்தி ப்ரெஸ் வச்சு சப்பாத்தி எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சப்பாத்தி ப்ரெஸ். இது இரும்பு சப்பாத்தி ப்ரெஸ், பூரி ப்ரெஸ்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 700 ருபீஸ். பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் வாங்கினேன். இந்த சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒன்று எண்ணெய் வச்சு பண்ணலாம், இன்னொன்று மாவு வச்சு பண்ணலாம். நான் 2 டைப்லேயுமே பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணி நான் சப்பாத்தி மாவை வந்துட்டு சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் போட்டு பண்ணுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆயில் வந்துட்டு மாவுலேயும் 2 பக்கம் அப்ளை பண்ணணும். கீழே உள்ள ஸ்டீல் பிளேட் இருக்கு இல்லையா, அதுலேயும் 2 பக்கம் அப்ளை பண்ணணும். கீழேயும் மேலேயும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த லிட்டை ஜென்டலாக மூடிட்டு அந்த ப்ரெஸ் வச்சு அமுக்கணும். லைட்டாக ப்ரெஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பவும் அடுத்த டைரெக்ஷனில் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா சப்பாத்தி நல்லாவே வருது. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்கள் நிறையா சப்பாத்தி தேய்க்கணும், உங்களுக்கு கை வலிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசாவே வந்திருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இப்போ மாவு வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் வச்சு சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்மூத்தாவோ தின்னாவோ வரலை. இந்த மாதிரி மாவு வச்சு போடுறது வந்துட்டு எஸ்பெஷலி நீங்கள் பூரிக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மாவோட லேயர் வந்துட்டு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா ஸ்லிப்பரியாக நல்லா ஃப்ளாட்டாக தின்னாக சப்பாத்திக்கு வர மாதிரி வருது. மாவு யூஸ் பண்ணி போடும்போது அந்த சப்பாத்தி மாவே வந்துட்டு திக் லேயராக தான் இருக்குது. அதால் வந்து தின்னாக ஸ்ப்ரெட் ஆக முடியலை. ஸோ நீங்கள் மாவு வச்சு போட்டிங்கன்னா பூரிக்கு போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும். எண்ணெய் வச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இல்லை நான் ஃபுல்கா ரொட்டி தான் போட போகிறேன், இதில் நான் எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரெஸ் ஒர்க் ஆகாது. இது ரொட்டிக்கோ இல்லை ஃபுல்கா போடுறதுக்கோ சூட்டபிளாக இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நானும் 2-3 வாட்டி 4-5 வாட்டி கூட திருப்பி போட்டு வச்சு அமுக்கி பார்த்தேன். ஆனாலும் இந்த திக்னஸ் வந்துட்டு மெல்லிசாகிற மாதிரி எனக்கு தெரியல. இதை டவாவில் போட்டு எடுத்ததுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. இது எண்ணெய் வச்சு போட்ட சப்பாத்தி எவ்வளோ மெல்லிசாக இருக்குது. மாவு வச்சு போட்டது கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இத்தனைக்கும் வந்து நான் எதாவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் பயந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சப்பாத்திக்கு அப்புறம் நான் நிறையா போடும்போது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இது டவாவில் போட்டு சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா, மாவு போட்டிருந்தது வந்துட்டு நம்ம கம்பு ரொட்டி இல்லை கொஞ்சம் சப்பாத்தி கம்பில் கேழ்வரகு கலந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தது, ரஃப்பாகவும் இருந்தது. அது மாதிரி அதுக்கு எண்ணெயும் நிறையா பிடிக்குது சப்பாத்தி போடும்போது. இதுவே நம்ம ஆயில் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ண சப்பாத்திக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் போட தேவையே இல்லாமல் நல்லா அதுவே சாஃப்டாகவே வந்துருச்சு. ஸோ சப்பாத்தி ப்ரெஸ் வாங்குறதா இருந்தால் இரும்பு ப்ரெஸ்ஸில் வாங்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க சப்பாத்தி ப்ரெஸ் வாங்காதீங்க, அது ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சப்பாத்தி நான் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுவேங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஃபுல்காஸ் ரொட்டீஸ்க்கு இந்த சப்பாத்தி ப்ரெஸ் யூஸ் பண்ணி தின்னாக போட முடியாது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் நம்பர் 7. நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 700 ருபீஸ். தேங்க்யூ.